அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணி ஷார்ட்ஸில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க சேனலில் போய் ஷார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். பொள்ளாச்சி ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கம் இயற்கை சூழ்ந்த அந்த ரோடு கோவில்பட்டி வழியாக. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் சூளக்கல் போயிட்டு மாசாணி அம்மன் கோயில் போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். அது நம்ம போயிட்டுருக்கோம். நல்லா இயற்கை, ரொம்ப இயற்கையாக இருக்குது. கேரளாவா நம்ம பொள்ளாச்சியில் இருக்குமாங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வேறு லெவல் இருக்குது. கேரளா பார்ட்ரு இருந்தாலும் நம்ம பொள்ளாச்சி அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இப்போ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, வித்தியாசமாக ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தென்னந்தோப்பெல்லாம் ரசித்து அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோங்க. 2 பக்கமும் பாருங்கள் தென்னை மரத்தோட அழகு, ஆஹா! அந்த அந்த வழி ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சது ஸ்ரீ கன்னி நாகக்கன்னி அம்மன் நாகக்கன்னி அம்மன் கோயில். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் விழுது. நம்மெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் விளையாட்டுருப்போம் இல்லையா, பாப்பா விளையாட்டுருக்கா. நானும் வந்து அந்த வேறு பிஞ்சுட்டு போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த அரச மரத்தில் பண்ணிட்டு விளையாடிட்டுருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. அது ரொம்ப நமக்கு இந்த சின்ன வயசு ஞாபகமெல்லாம் நமக்கு வந்து அது வந்துட்டு போகுது. நம்ம வெயிட்டையும் தாங்குதுங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா வெயிட் தாங்குது. அதுலேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் சர்க்கஸ்காரன் மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் ஆடி ஆடி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். கையிலெல்லாம் டஸ்ட்டு ஒட்டிக்கிச்சு. சரி, ஓகே. அந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாகக்கன்னி அம்மன் கோயில் இருந்தது. கோயிலுக்கு சுற்றியும் பார்த்திங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அங்கேயும் நேச்சருக்கு குறைச்சலே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. கோயில் சாத்தியிருந்தாங்க, பட்டு நேச்சர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே நம்ம இருக்கிறதுல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே 2, 3 வீடியோவும் எடுத்துகிட்டு, சரி அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அங்கேருந்து அப்படியே கிளம்பி நேராக நம்ம சூளக்கல்லுக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க. சூளக்கல்லில் பாப்பா ஒரு டான்ஸை போட்டுட்டு அப்படியே இங்கேருந்து ஒரு என்ட்ரன்ஸில் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த கடற்கனிகள்லாம் பக்கத்தில் பார்த்திங்க அப்படிங்கிற மாதிரி தானே அது உருவ பொம்மைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. சூளக்கல்லுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இந்த விஷயம். ஏன்னா ஏதாவது நமக்கு சப்போஸ் இந்த ஹெட் பெயின், கால் வலி இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த உருவ பொம்மை எடுத்து செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது சரியாயிரும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஃபேமஸாக இந்த இருக்குது. அருள்மிகு மாரியம்மன் விநாயகர் திருக்கோயில் சூளக்கல் மாரியம்மன் அப்படிங்கிறது தான். என்ட்ரன்ஸே பார்த்திங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. அன்றைக்கி நாங்கள் போன டேட்டில் பார்த்திங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. கரெக்டாக பூஜை நடந்துகிட்ருக்கிற டைமு. ஸோ சுற்றி பார்த்ததுனால நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்தது. அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அங்கேருந்து ஒரு ரவுண்ட்ஸு கோயிலில் சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு என்னையே நம்மளே அப்படியே வந்து கோயிலை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். அது அந்த கோயிலுக்கு உள்ளே வந்தாலே பார்த்திங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வைப்பு வந்து நமக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுங்க. அது ஆக்சுவலாக நம்ம உணரணும் அங்கேருந்து. இப்போ அடுத்த ஸ்பீன் பார்த்தீங்கன்னா இந்த சூளக்கல்லேருந்து இப்போ மாசாணியம்மன் கோயில் வந்தாச்சுங்க. ஸோ மாசாணியம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மாசாணியம்மன் கோயிலும் ஸ்பின் சொல்லவா வேணும், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அருள்மிகு மாசாணியம்மன் தாயே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸுக்குள்ளே அப்படின்னு நாங்கள் டச் பண்ணிட்டோம். கோயில் அங்கேயே ஆக்சுவலாக நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு ரவுண்ட்ஸில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு இருக்கும்போது பாப்பா வந்து மாசாணியம்மன் கோயிலில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்ருக்கா. அடுத்தது எங்கே போகிறோம், நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அந்த வாய்ஸ் ரொம்ப க்ரௌடாக இருக்கிறனால அந்த சவுண்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேறு லெவல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆலியா டேம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஆலியா டேமோட வீடியோ கிளிப்பை ஆக்சுவலாக இதில் ஆட் பண்ணிடுறேன், பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து நாங்கள் கிளம்பி இன்னும் அடுத்தது ஆலியா டேமில் போய் ஒரு ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறோம். மாசாணியம்மன் கோயிலிருந்து ஆலியா டேமுக்கு வந்தாச்சுங்க. அங்கே பாருங்கள் சாமி, வானமும் தண்ணியும் எல்லாம் ஒரே மட்டத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமான கூலிங் நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக பார்க்குறக்கு நம்ம இதெல்லாம் ஏன்னா ஒரு ட்ராவலிங் எல்லாம் பண்ணாதாங்க அந்த ஃபீல் எல்லாம் நமக்கு சரி தெரியும். ஏன்னா சும்மா எப்போ பாரு நம்ம வேலை, அது இஎம்ஐ, லொட்டு லொசுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த திங்கிங்லேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடும்.
இயற்கை இந்த மாதிரி ஒரு ட்ராவல்லாம் பண்ணி நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். நம்ம பாப்பா வந்துட்டுருக்கா. இங்கே நிறைய சாமிகள்லாம் வந்திருந்தாங்க. ஐயப்பன் கோயிலில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆலயம் வந்து பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி வந்துட்டுருக்கா. அவங்க அங்கே ஸ்டெப்பு ஏறி வர்றதுக்குள்ளே அவளுக்கு முடியல வீட்டில். ஸோ அங்கேயும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம அந்த நேச்சர் லவர் தாங்க. ஸோ எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ரைட்ஸை கவர் பண்ணி நம்ம இங்கேருந்து ஒரு வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கேஷுவலாக அப்படி எடுன்னு சொல்லிவிட்டு நம்மளே ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்க சொல்லி இங்கேருந்து நம்ம எப்போவுமே ஃபேவரட்டான ஒரு சீனை கையை தூக்கி காட்டுவோமே, இந்த டைட்டானிக் படம் மாதிரி அது மாதிரி ஒரு சீனை போட்டு போதும் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் கலாய்ச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பின்ன மறுபடியும் தண்ணி வேறு லெவலுங்க. நேச்சரை லவ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.